2021 கொடுத்த வாக்குறுதிகள்ல 90% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் பட்டியலை வேணா கொடுக்குறேன். 90% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில வாக்குறுதிகள் இதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பதற்காக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கேட்பதிலே அர்த்தம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. இதுல அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நாங்க ஒரு ஸ்கீமை போடுறோம், அந்த ஸ்கீம்ல வேற என்ன மாதிரி இருந்தா சரியா இருக்கும், உங்களை சந்திக்கிறோம்னா என்ன கேள்வி மட்டும் அல்ல, ஏதாச்சும் ஆலோசனை வரும்னு நம்புறோம். அது மாதிரிதான் அவங்கள நாங்க இப்ப கேட்கிறோம். அவங்க அருமையான ஆலோசனை கொடுத்திருக்கிறார், கேள்வி மட்டும் சொல்லல. தஞ்சாவூர் போயிருந்தப்ப மனு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் நீங்க கவனிக்கணும். ஏறத்தாழ 90% நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த 10% சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதை சரி பண்ணுங்கிறதுக்காக நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். நான் அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது நான் அந்த பட்டியலை வச்சுக்கிறேன், டிக் பண்ணிடுறேன். வேணா நான் 2-3 மணி நேரம் நடக்கும், முடியும்னா இருந்து கேட்டுப்போம். அதை சரின்னு நாங்க சொல்லல, அந்த மாதிரி தவறு நடக்கூடாதுன்னு தான் நாங்களும் சொல்றோம். ஆனால் ஒரு சட்டம் ஒழுங்கையே அதை வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு போடக்கூடாது. யாருமே பயந்துகிட்டுலாம் இல்லை. எங்க நீங்க ஈரோடு டவுனுக்குள்ள போங்க, யார் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி யாரும் இல்லை. நாங்க தான் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நீங்க இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது ஒரு சம்பவம் 2 சம்பவத்தை வச்சு லாண்ட் ஆர்டரே இப்படி இருக்குங்கிறத நீங்க கணக்கிட கூடாது. போய் மற்ற மாநிலங்களை பாருங்க, அந்த மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சட்டம் ஒழுங்கை கணக்கிடுவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. எனவே இந்த 2 இடத்துல நடக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது. மொத்தம் கணக்கிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்திருக்குன்னு கணக்கிட்டு பாருங்க. மற்ற மாநிலத்தோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க அதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அதை சொல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குங்கிற, அதுக்காக ஒப்பிட சொல்றேன் ஒழிய அதுல இருந்து நாங்க ஒரு 2% நல்லா பண்றோம் அதுக்காக அல்ல. நீங்க அவங்களோட ஒப்பிட்டீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவில் பல திட்டங்களை செய்திருக்கிறார். இல்லைன்னா பொதுமக்கள் இந்த அளவுக்கு தளபதி பின்னாடி நிக்க மாட்டாங்க. அதுவும் தாய்மார்கள் எந்த அளவுக்கு இப்போ அவங்க தாய்மார்கள் ஒரு அன்பை வச்சிருக்காங்கிறது நீங்க கூட போனீங்கன்னா தெரியும். போறீங்க, ஆனா அதெல்லாம் விட்டுறீங்க. ஏன்னா நாங்க எது பதில் சொன்னா கூட பயந்துட்டு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நீங்க இல்ல ஏதாச்சும் சொல்றோம்னாக்க பயந்துட்டு தான் அதை பண்றோம்னு சொன்னா இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. அப்ப எங்களை பார்த்து பயம்னு தான் அர்த்தம். நாங்க இந்த பாருங்க, 1000 கட்சி ஒன்னா சேர்க்கிறோம். திமுக திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறது, முதலமைச்சர் செய்திருக்கிறார், துணை முதலமைச்சர் அதே வேலையாக இருக்கிறார். அதனால நாங்க அதை நம்பி இருக்கிறோம். நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க எங்களால முடிந்த அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்திருக்கோம். இதை விட திட்டங்கள் யாரும் கொண்டு வர முடியாது. அவ்வளவு திட்டங்களை தினந்தோறும் கொண்டு வந்து அதை பார்த்து